இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேகமலையில் இருக்கேன். மேகமலையில் மகாராஜா மெட்டு இரவங்கல் ஆறு. 1 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் மேகமலை வந்து அடைஞ்சிட்டோம். எங்களுடைய அகாமடேஷன் இதுதான். ஸோ இங்கே அகாமடேஷன் இருந்தாலும் நான் படுக்க போகிறது நான் என்னுடைய வண்டியில் தான் படுக்க போகிறேன். இது ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு இடமா இருக்கும் எனக்கு. ஸோ இதுதாங்க, சீட்டாகவும் பயன்படுத்திக்கலாம், பெட்டாகவும் பயன்படுத்திக்கலாம். எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இடமா இருக்கும். அது நைட் 8 மணிக்கெலாம் தூங்கியாச்சு. காலையில் சூரியன் வந்ததுக்கு அப்புறம் தான் தூக்கமே தெளிஞ்சது. நல்ல தூக்கம். தூங்கி எழுந்துச்சி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நல்ல பனிமூட்டத்தோட ஒரு வியூ நான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. பின்பக்க கதவு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இனிமையான காலை பொழுதாக அமைஞ்சது எனக்கு. பெட்ஷீட்லாம் எடுத்து மடித்து வச்சாச்சு. இந்த ரெக்ஸின் வந்து சூடாகும், அதனால் மேலே பாய் போட்டுட்டு கோரை பாய் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா ஃபேன் யூஸ் பண்ணிக்குவேன், இல்லைனாக்கா இதுவே நல்லா நிம்மதியான தூக்கம் தூங்கலாம். கால் வைக்கிற இடம்லாம் கன்னிவெடி கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே ஃபுல்லாக அட்டைப்பூச்சியாக இருக்குது. நாம தான் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கணும். கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேன். ஒரு அருமையான வியூ பாயிண்ட் எனக்கு பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. அது சொர்க்கம் இப்படி தான் இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இருந்தாலும் ரொம்ப அருமையான ஒரு வியூ பாயிண்ட். அந்த கரும் மேகங்களோட மலையை பார்க்கும்போது வந்து ஸோ அப்படி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்தளவுக்கு நல்லா இருந்தது. ஸோ தூரத்தில் வில்லேஜ்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ சாம்சங் கிட்ட ஒரு வேண்டுகோள், அதனால் ஜூம் பண்ணி பார்க்கும்போது வந்து இந்த வில்லேஜ்லாம் வந்து நல்லா கவர் ஆகுது. ஆனால் அங்கே மக்கள் நடமாட்டம் மட்டும் இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிங்கன்னா கேமராவில் எனக்கு நல்ல வசதியாக இருக்கும். என்கிட்ட கேமரா கிடையாது, மொபைலில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். மேலேருந்து பார்க்கும்போது அந்த வில்லேஜ் ஒரு தனி தீவு மாதிரி இருக்குது. பார்க்கவே ப்ளசண்ட்டாக இருக்குது. இங்கே டூரிசம் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் பேர் வந்து மேகமலை. அதுக்கப்புறம் ஹைவேஸ் இருக்குது, அப்புறம் மேல் மணலாறு, மகாராஜா மெட்டு. ஸோ இதுதான் இந்த இடத்துல பார்க்க வேண்டிய டூரிசம் பிளேஸ் இருக்குது. மேகமலை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட நபருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இங்கே இருக்கவங்களுக்கு சொந்தமான வீடு கிடையாது, எஸ்டேட் கொடுக்குற வீட்டில் தான் ஸ்டே பண்ணுறாங்க. ஐவேஸ் டேம் இருந்தது, அதில் வாட்டர் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் ஒரு லேக் இருந்தது. ஸோ அந்த லேக்கோட வியூ தான் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு இடமா இருக்குது. எங்கள் வீடுங்களாம் இருக்குல்ல, அது யாருக்குமே சொந்தம் கிடையாது, எஸ்டேட் கொடுக்குற வீடு தான். மேகமலையில் எங்கெங்கெல்லாம் அகாமடேஷன் இருக்குது, அதில் எந்த பிளேஸில் நம்ம ஸ்டே பண்ணும்போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய மக்கள் மேகமலையில் ஒன்றுமே இல்லை, என்ஜாய் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. நிறைய இருக்குது. எந்த மாதத்தில் வந்தால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.